மேகதாது அணை காங்கிரஸ் நீங்க டிவிகேல தான் கூட்டணி இருக்கீங்க கர்நாடகால, ஏன் நீங்க பேசி அதை சால்வ் பண்ண முடியாதா? இல்ல, இப்போ சிஎம்மா இருக்கவர் விஜய் அவர்கள். அவர் டெல்லி போனதுனால அந்த விஷயத்தை அவர் முன்வைக்கிறாரு. ஸோ இவர் வழியா போனாதான் அது இன்னும் நல்லா இருக்கும். மேம் நீங்க முன் வச்சுட்டே தான் இருக்கீங்க. இருந்தாலும் அவங்க சைட்ல இல்ல நீங்க மேம் நீங்க எல்லாமே எடுத்துட்டு நாங்க சொல்லிட்டு தான் இருக்கோம், நாங்க பேசிக்கிட்டு தான் இருக்கோம், முன் வச்சுட்டு தான் இருக்கோம். இல்லையே, இதுக்கு எதுக்குமே சொல்யூஷன் இல்லையே, உங்ககிட்ட சொல்யூஷன் இல்லாததுனாலதான் மக்கள் உங்களை தேர்ந்தெடுக்கல அப்படின்னா. நாங்க ஒரு மாநிலத்தோட தலைமை பொறுப்புல இருந்து எதுனாலும் நாங்களே முடிவெடுக்கிற இடத்துல இல்ல. சரி, தலைமைக்கு நாங்க கொண்டு போய் தலைமை வழியா தான் எதுவும் செய்ய முடியும். அதே தலைமை கீழே தான் கர்நாடகாவும் இருக்கு, தெலுங்கானாவும் இருக்கு, மத்த இதர் ஸ்டேட்லயே இருக்கிறதையும் காங்கிரஸ் அப்படிதான். அப்படின்னும் போது இவங்களை மீறி எதுவும் செய்ய போறது கிடையாது. ஸோ எதுவா இருந்தாலும் தலைமை வழியாகத்தான் எங்களோட விஷயங்கள். நீங்க சொல்ற பாயிண்ட் வேலிட். ஸோ காங்கிரஸ் லீடர்ஸ் தான் இங்கேயும் அங்கேயும் இருக்கும்பொழுது காங்கிரஸ் லீடர்ஸ்குள்ள ஒரு மீட்டிங்கை செட் பண்ணி இதுக்கான ஒரு மியூச்சுவல் ஒரு செட்டில்மெண்ட் இல்லை ஒரு அக்ரிமெண்ட்டுக்குள்ள வந்தா எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம சுமூகமா முடிஞ்சிட்டோம்ல. மேகதாது அணை கட்டாத, இல்லை நாங்க கட்டுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்குமெண்ட் போய் இது ஒரு ரெண்டு ஸ்டேட்டுக்குள்ள ஒரு ரைவல்ரி மாதிரி ஆயிடுச்சு. அவங்க சொல்லியிருக்காங்க பண்ண போறோன்றதை தொடர்ந்து அவங்க முன்வைக்கிறாங்க. இருந்தாலும் நாங்க கூடாதுன்றதை எங்க சைட்ல இருந்து நாங்க சொல்றோம். நிச்சயமா அது நிறைவேறாத ஆசையாக தான் இருக்கும் அப்படின்னு. ஆனா இப்ப எல்லாமே டோட்டலா மாறி இருக்கு. இப்ப இவ்வளவு நாள் கழிச்சு சில மாற்றங்கள் வருதுன்னும் போது இதுவும் மாறும்ன்றதை நான் நம்புறேன். மேம் நீங்க மாற்றம் மாற்றம் மாற்றம்ன்றது இங்க எல்லாமே ஒரு வாய் வார்த்தையா தான் இருக்கு. எதுவுமே நடந்துட்டு தானே இருக்கு. எதிர்கட்சிகளும் செயல்படுதா அப்படிங்கிறதுக்கு நான் பார்த்து. ஸோ இப்போ நடந்த விஷயங்களை தாண்டி 6 மாசம் சொல்றாங்க. மற்றபடி எப்படி நடக்குதுன்னு கொஞ்சம் விட்டு தான் பிடிங்களேன். ஏன்னா இத்தனை நாள் நம்ம கேள்வியே கேட்கல. இதுதான் வருத்தமான விஷயம். எந்த கட்சியில வந்தாலும் அவங்க அவங்களுக்கு இவங்க சப்போர்ட் பண்ணி போற மாதிரி தான் இருக்கு. உடனே எதையும் மாத்தி அமைக்க முடியாது. இவங்க என்ன பண்றாருன்றதை பார்ப்போம். இல்லைன்னா நமக்கெல்லாம் இறங்க தான் போகும். ஸ்டாலின் ஐயா எல்லாரோடையுமே இப்போ ஒரு நல்ல ஒரு சுமூகமான ஒரு உறவு இருந்தது. லைக் பினராயி விஜயன் அவர்களாகட்டும் சரி, இங்க கர்நாடகால இருக்கட்டும் சரி, எல்லா இடத்தையும் ஒரு சுமூகமான ஒரு உறவு இருக்கு. இங்கே விஜய் பிரஸ் மீட் பண்றதுக்கு அவ்வளவு யோசிக்கும் போது மாநில அமைச்சர்களோட முதல்வர்களோட எந்த அளவுக்கு அவருக்கு ஒரு நல்ல ஒரு இணக்கம் இருக்கு. நான் என்ன நினைக்கிறேன்னா, பேச்சு திறமை அப்படின்னு வச்சு ஒருத்தவங்களை கணிக்க முடியாது. செயல்திறன் ஒண்ணு இருக்கும். ஸோ அதன்படி அவரோட செயல்திறன் எப்படி இருக்குன்றத இந்த 18 நாள்ல நம்ம பார்க்கலாம். ஸோ ஒரு மீடியாவை சந்திக்கலன்னா நம்ம இது வரைக்கும் பிரதமரையே நம்ம கேள்வி கேட்கல. அவர் எத்தனை மீடியாவை சந்திச்சிருக்காரு? கிரெடிட் கார்டு ஓவர் டியூவா, மல்டிபிள் இஎம்ஐ ஸ்ட்ரெஸ்ஸா, இனி ஒரே இஎம்ஐல ஈஸியா மேனேஜ் பண்ணலாம். பவர் ஆஃப் ஒன் இஎம்ஐ. கேரளாவில் டிவிக்கு ஃபாஸ்டா எந்த அளவுக்கு விஜய் அவர்களுக்கு ரசிகர்கள் அங்கேயும் இருக்காங்க, இப்படி சேர்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழிசை மேம் கூட ஒரு இன்டர்வியூல சிஎம் விஜய்க்கு எவ்வளவு எலிவேஷன் கொடுத்தாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ காங்கிரஸ் இப்ப அங்க ஜெயிச்சிருக்கு. ஸோ ஃபியூச்சர்ல காங்கிரஸ் அண்ட் டிவிக்கு அங்க இணையறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா? இருக்கலாம். இது தலைமை தான் முடிவு எடுக்கணும். இதை பத்தி நமக்கு தெரியல. ஸோ இணைஞ்சாலும் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னோட பார்வை. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, மேகதாது அணை காங்கிரஸ் நீங்க டிவிகேல தான் கூட்டணி இருக்கீங்க. டிவிகேல இங்கேருந்து ஒரு பிரதமருக்கு கடிதம் எழுதுறதுக்கு பதிலாக காங்கிரஸ்க்கு கூட்டணியில் இருக்கிற உங்களுக்கு ப்ரெஷர் போட்டு நீங்க காங்கிரஸ்ல தானே ஆட்சி நடத்துது கர்நாடகால, ஏன் நீங்க பேசி அதை சால்வ் பண்ண முடியாதா? இல்ல, தொடர்ந்து இந்த பதிவை காங்கிரஸ் சார்ந்து நாங்க முன் வச்சுட்டு தான் இருக்கோம். இப்போ சிஎம்மா இருக்கவர் விஜய் அவர்கள். ஸோ அவர் டெல்லி போனதுனால அந்த விஷயத்தை அவர் முன்வைக்கிறாரு. ஸோ இவர் வழியா போனாதான் அது இன்னும் நல்லா இருக்கும். ஸோ அதனால தவறு இல்லை. ஆனால் என்னன்னா இருந்தாலும் எங்களுக்கு அதுல உடன்பாடு இல்லைன்றதை பல ஆண்டுகளாக நாங்க அதை முன் வச்சிருந்தாரு. மேம் நீங்க முன் வச்சுட்டே தான் இருக்கீங்க. இருந்தாலும் அவங்க சைட்ல இல்ல நீங்க மேம் நீங்க எல்லாமே எடுத்துட்டு நாங்க சொல்லிட்டு தான் இருக்கோம், நாங்க பேசிக்கிட்டு தான் இருக்கோம், முன் வச்சுட்டு தான் இருக்கோம். இல்லையே, இதுக்கு எதுக்குமே சொல்யூஷன் இல்லையே, உங்ககிட்ட சொல்யூஷன் இல்லாததுனாலதான் மக்கள் உங்களை தேர்ந்தெடுக்கல அப்படின்னு அப்படி சொல்ல முடியும். நீங்க எங்கேயாவது அதை புரிஞ்சுக்கிறீங்க? இல்ல, அப்படி கிடையாது. இதை என்னன்னா, எங்களோட விருப்பு வெறுப்ப இது ஒரு தேசிய கட்சி. நாங்க ஒரு மாநிலத்தோட தலைமை பொறுப்புல இருந்து எதுனாலும் நாங்களே முடிவெடுக்கிற இடத்துல இல்ல. சரி, தலைமைக்கு நாங்க கொண்டு போய் தலைமை வழியா தான் எதுவும் செய்ய முடியும். இப்ப அதே தலைமை கீழே தான் கர்நாடகாவும் இருக்கு, தெலுங்கானாவும் இருக்கு, மத்த இதர் ஸ்டேட்லயே இருக்கிறதையும் காங்கிரஸ் அப்படிதான். அப்படின்னும் போது இவங்களை மீறி எதுவும் செய்ய போறது கிடையாது. ஸோ எதுவா இருந்தாலும் தலைமை வழியாகத்தான் எங்களோட விஷயங்கள். அதனாலதான் இவ்வளவு நாள் அதை நகட்டி கொண்டு போக முடியுதுன்னு சொல்ல முடியும். நீங்க சொல்ற பாயிண்ட் வேலிட். ஸோ காங்கிரஸ் லீடர்ஸ் தான் இங்கேயும் அங்கேயும் இருக்கும்பொழுது காங்கிரஸ் லீடர்ஸ்குள்ள ஒரு மீட்டிங்கை செட் பண்ணி இதுக்கான ஒரு மியூச்சுவல் ஒரு செட்டில்மெண்ட் இல்லை ஒரு அக்ரிமெண்ட்டுக்குள்ள வந்தா எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம சுமூகமா முடிஞ்சிட்டோம்ல. மேகதாது அணை கட்டாத, இல்லை நாங்க கட்டுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்குமெண்ட் போய் இது ஒரு ரெண்டு ஸ்டேட்டுக்குள்ள ஒரு ரைவல்ரி மாதிரி ஆயிடுச்சு. இல்ல, அப்படி ஆனதாரு நான் பார்க்கல. அவங்க சொல்லியிருக்காங்க பண்ண போறோன்றதை தொடர்ந்து அவங்க முன்வைக்கிறாங்க. இருந்தாலும் நாங்க கூடாதுன்றதை எங்க சைட்ல இருந்து நாங்க சொல்றோம். நிச்சயமா அது
நிறைவேறாத ஆசையாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா மக்கள் அப்படிங்கிறது தான் முக்கியம். மக்களை தாண்டி கட்சி நடத்துபவர்களோட எண்ணத்திற்கு வந்து இது ஈடாகுமா அப்படின்றது கிடையாது. இது வந்து பெருந்தலைவர் ஆட்சியில எடுத்தோம் கவுத்தோம்னு சொல்லிட்டு அவர் எடுக்கிற அந்த ஒரு ஸ்டெப் ஆனது அப்படிதான் இருந்துச்சு. ஆனா இப்ப வந்து எல்லாமே டோட்டலா மாறி இருக்கு. இப்ப இவ்வளவு நாள் கழிச்சு சில மாற்றங்கள் வருதுன்னும் போது இதுவும் மாறும்ன்றதை நான் நம்புறேன். மேம் நீங்க மாற்றம் மாற்றம் மாற்றம்ன்றது இங்க எல்லாமே ஒரு வாய் வார்த்தையா தான் இருக்கு. எதுவுமே இல்லையே, இங்க நடந்துட்டு செயல்ல தானே இருக்கு. இல்லையே இல்லையே, அப்படி அப்படின்ற கிடையாது. மாதிரியான ஒரு நடந்துட்டு தானே இது இருக்கு. இல்லையா? நடந்துட்டு தானே இருக்கு. நடக்காம இல்லையே. இல்ல இப்போ நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சில அமைச்சர்கள் பேசின சில விஷயங்கள் எந்த அளவுக்கு ஒரு ட்ரோல் மெட்டீரியலா இருக்காங்க அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். நீங்களும் அதை செய்தித்தாள்ல இல்ல கண்டிப்பா சமூக வலைதளத்துல பார்த்திருப்பீங்கன்னு நான் நம்புறேன். லைக் கீர்த்தனா மேம் வந்து இந்த பாலியல் வன்கொடுமைகள் பத்தி பேசுனதுக்கு என்னன்னா, அது வந்து 6 மணிக்கு மேல பேசுங்க, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட் மட்டும் இப்ப கேளுங்கன்னு சொல்றதும், சுற்றுலாத்துறை அமைச்சரா இல்ல சுற்றுச்சூழல் அமைச்சரான்னு தெரியல, நான் ரீடேக் போகட்டுமா அப்படின்னு கேட்கறதும், இல்ல இவ்வளவு குப்பைகள் இருக்கே இதெல்லாம் கொண்டு போய் குவாரியில வந்து அதெல்லாம் மூடி இது பண்ணிடுங்க அப்படின்னு சொல்றதும், இவ்வளவுதான் அமைச்சர்களுக்கு இருக்கிற அந்த ஒரு புரிதலா, உங்களுக்கு பொலிட்டிக்கல் நாலேஜ் இவ்வளவுதான் இருக்கா அப்படின்றது இப்ப எல்லாராலையுமே கேட்கப்படுற ஒரு கேள்வியா நான் இருக்கு. என்ன கேட்கிறேன்னா மக்களுக்கு எல்லாமே வந்து உடனே 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 ரிசல்ட் அப்படிங்கிறது இப்ப வந்து ஓப்பனா சொல்லணும்னா இங்க வந்து சாக்கடையா மாறிடுச்சு. மேம் ஒரு நிமிஷம், இங்க ரிசல்ட் பத்தியே பேசல. நாளைக்கே நீங்க எங்களுக்கு பண்ணி கொடுங்கன்ற ரிசல்ட் பத்தி இங்க பேசல. எந்த அளவுக்கு புரிதல் இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி இல்ல, புரிதல் இருக்கு இல்லன்னு இப்ப சரி பண்றது கூட அவங்க முயற்சி பண்ணலாம்ல. சோ கேட்கும் வார்த்தைகள் வந்து இப்ப நான் வந்து ஒரு குழந்தையா கூட இருக்கேன்னு வச்சுக்கீங்களேன், என்கிட்ட வந்து நீங்க 12th படிக்கிற ஒரு போர்ஷன் பத்தி எடுத்து நீங்க கேக்குறீங்க, சப்ஜெக்ட் பத்தி பேசுறீங்க, எனக்கு அது புரியல, நான் அது நகர்ந்து போறதுக்கு நான் என்ன வழின்னு தேடுவேன். சோ இவங்களுக்கு வந்து ஒரு டைம் கூட கொடுக்காம நீங்க உங்களோட வார்த்தைகள் வந்து அடுக்கடுக்கா கொட்டும் போது தப்பிச்சு போகலாம்னு நினைக்கலாம். செய்யணும்ன்ற எண்ணத்தை கூட மாத்தி அமைக்கிறதுக்கு இந்த ஊடகங்களும் மற்ற விஷயங்களும் எதிர்கட்சிகளும் வந்து செயல்படுதா அப்படிங்கறத கூட நான் பாக்குறேன். சோ இப்ப நடந்த விஷயங்களை தாண்டி 6 மாசம் சொல்றாங்க. மத்தபடி எப்படி நடக்குதுன்னு கொஞ்சம் விட்டுதான் பிடிங்களேன். ஏன்னா இத்தனை நாள் நம்ம கேள்வியே கேட்கல. இதுதான் வருத்தமான விஷயம். எந்த கட்சியில வந்தாலும் அவங்க வந்து அவங்களுக்கு இவங்க சப்போர்ட் பண்ணி போற மாதிரி தான் இருக்கு. உடனே எதையும் மாத்தி அமைக்க முடியாது. இவங்க என்ன பண்றாருன்றத பார்ப்போம், இல்லைன்னா நமக்கெல்லாம் இறங்கதான் போறோம். டிவிகேன்றது வந்து இப்ப புது கட்சி. பட் இப்போ அவங்களோட கூட்டணியில சேர்ந்துட்டு இருக்கிறது எல்லாமே வந்து பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ்டான தேசிய கட்சி. நீங்க சொல்ற அமைச்சர்கள் எல்லாருமே இப்ப நீங்க சொன்ன வார்த்தைகள் எல்லாம் டிவிகேல இருந்த அமைச்சர்களை பத்தி தான். நான் விளக்கம் எனக்கு அது புரியுது. இப்போ அதுதான் நானும் சொல்றேன், டிவிகேல இருக்கிற அமைச்சர்கள் எல்லாருமே புதுசு. இப்போ உங்களோட சேர்ந்துட்டு இருக்கிற காங்கிரஸ் ஆகட்டும், பிசிகே எல்லாம் எவ்வளவு வந்து ஒரு பழந்தின்னு தலைவர்கள் இந்த வார்த்தைகளை சொல்லல. எங்க கிட்ட வரும்போது இந்த வார்த்தை அதுதான் இப்ப கேட்க வரேன். எந்த மாதிரியான ஒரு டிஸ்கஷன்ஸ் இருக்கும் இவங்களுக்குள்ள? இவங்க கிட்ட எல்லாம் ஆலோசனை கேட்கிறாரா இப்ப இருக்கிற வந்து சிஎம் அப்படின்ற மாதிரியான ஒரு டிஸ்கஷன்ஸ் இருக்குமா? இல்ல, கண்டிப்பா அவர் வந்து எல்லார்கிட்டயுமே வந்து எதுக்காக இப்ப வந்து இப்போ அவங்களுக்கு அனுபவம் இருக்கா இல்லையா, நான் அவங்களை பத்தி நான் விமர்சனம் பண்ண வரல. ஆனாலும் வந்து மத்தவங்களோட சேர்ந்து ஒரு நல்ல ஒரு ஆட்சியை கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த தாட் வந்து சிஎம் அவர்களுக்கு இருக்குன்றத வந்து மக்கள் எல்லாருமே நினைச்சிருக்காங்க, கூட்டணியில இருக்கிறவங்களும் நினைக்கிறாங்க. ஸோ அதனால நிச்சயமா அது ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டை நோக்கி தான் போகும், பார்க்க தான் போறோம் நம்ம. ஸோ அதனால வந்து ஒரு 18 நாட்குள்ளேயே நம்மளோட கேள்விகள் எல்லாத்தையுமே வந்து இத்தனை நாள் கேட்கக்கூடாத கேள்விகள் எல்லாம் கொண்டு போய் அவர்கிட்ட நம்ம கணைகளா நம்ம தொடுக்கும் போது செய்யணும்னு நினைக்கிறவங்க கூட செய்யாம போயிடுவாங்களோன்னு ஒரு பயம் வந்து சின்னதா எனக்குள்ள கூட இருக்கு. ஸோ அதனால பொறுத்துறது தான் நம்ம பார்க்கணும். நிச்சயமா நமக்கு நல்ல ஒரு மாற்றம், மறுபடியும் சொல்றேன், மாற்றம் நிகழும். 2029 நாடாளுமன்ற தேர்தலுக்கு காங்கிரஸ் எந்த அளவுக்கு தன்னை வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி இப்ப நெக்ஸ்ட் இப்ப அதை நோக்கிதான் இப்ப நம்ம போயிட்டு இருக்கோம் இல்லையா? இப்ப நாங்க 2026ல எதனால தோத்தோம், எதனால எங்களுக்கு 28 சீட்டுகள் இல்லை, நாங்க 5 இடம் மட்டும் ஜெயிச்சோம் அப்படிங்கிறதுக்கு இப்ப ஐவர் குழு கொண்ட ஜெயக்குமார் முன்னாள் எம்பி அவர்கள் தலைமையில வந்து ஒரு குழு அமைச்சிருக்காங்க. அதுல நானும் ஒரு நபராக இருக்கிறேன். ஸோ இப்போ வந்து இதை வேகப்படுத்தி செய்யணுன்றது வந்து முழுக்க முழுக்க கட்சியை பலப்படுத்துறதுக்கு. ஸோ இது வந்து இவ்வளவு நாள் என்னோட புரிதல், இவ்வளவு நாள் இதை கூட ஏன் தோத்தோன்றது பரிசீலனை பண்ணல, ஏன் ஜெயிச்சோன்றதையும் கவனிக்க தவறிட்டோம். இப்ப இந்த ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கதே ஒரு ஆரோக்கியமான அரசியலா என்னோட பார்ட்டில இருந்து நான் பாக்குறேன். ஸோ அதன்படியே வரும் எலெக்ஷன், நம்ம எம்பி எலெக்ஷனை வந்து நிச்சயமா எங்களோட கட்டமைப்பு நல்லா இருக்கும் அப்படிங்கிறத நான் பாக்குறேன். இப்போ 2024 எலெக்ஷன்ல வந்து டிஎம்கே உங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட்டா இருந்து எத்தனை வந்து எம்பிஸ் உங்களுக்கு ஜெயிச்சு கொடுத்தாங்கன்றது உங்களுக்கு தெரியும். இப்போ டிபிகேவோட நீங்க வந்து 2029 நீங்க களம் இறங்க போறீங்க. அதே மாதிரியான ஒரு சப்போர்ட், அதே மாதிரியான வாய்ப்புகள் உங்களுக்கு அமையும்னு நீங்க நம்புறீங்களா? இல்ல, இப்ப நம்ம வந்து மக்களை வந்து நம்ம லேசா நினைக்க முடியாது. இப்ப எல்லாருமே சொன்னாங்க புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, இவங்களுக்கு எந்த அளவுக்கு வரும்,
சிங்கிள் டிஜிட்ல தான் இவங்க வின் பண்ணுவாங்க, இல்ல ஒரு சீட்டு 2 சீட் வருதா தெரியாது, விஜய் நிக்கிற இடத்துல மட்டும் நிற்பாங்க, எத்தனை விதமான விமர்சனங்கள் முன் வந்தது. ஆனா நம்ம எதிர்பார்க்காத ஒரு திருப்பம் வந்து இந்த எலெக்ஷன்ல நம்ம ஃபேஸ் பண்ணோம். ஸோ 2 கட்சிகளும் வந்து ஒரு முதிர்ந்த அரசியல், அவங்களோட அனுபவம்லாம் வேற லெவல்ல இருக்கும். நான் அதெல்லாம் வந்து குறைய சொல்லவே முடியாது. கருணாநிதி அவர்கள் இருக்கும்போதும் சரி, நம்ம ஜெயலலிதா அம்மா இருக்கும்போதும் சரி, அவங்கெல்லாம் கொண்டு வந்ததெல்லாம் வேற லெவல். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இத்தனை நபர்கள் இருக்கும் இடத்துல ஒரு விஜய்ன்றவர் வந்து ஒரு அனுபவம் இல்லாதவர் கொண்டு வந்தாங்க அப்படின்னும் போது மக்கள் அப்படின்னும் போது மக்கள் வந்து மாற்றத்தை விரும்புறாங்க. மக்கள் வந்து அவங்களுக்கு வேணுங்கிறத பெறணும்னு நினைக்கிறாங்க. ஸோ எங்களுக்கு இதெல்லாம் கொடுத்து நீங்க செய்யணும் இல்லை, எங்களுக்கு உண்டானதை எங்களுக்கு கொடுத்தா போதும் அப்படிங்கிறத மாத்தி யோசிக்க ஆரம்பிச்சாங்க. அப்படின்னும் போது நிச்சயமாக இந்த 3 ஆண்டு காலத்துல எங்களோட பெஸ்ட்டை நாங்க கொடுத்து கட்சியை இன்னும் வந்து வேற அளவுக்கு மக்கள் கிட்ட கொண்டு போய் நிச்சயமாக இந்த கூட்டணியில ஒரு எங்களுக்கு எவ்வளவு சீட்டு தருவாங்கன்றது எங்களுக்கு தெரியல. ஆனா நிச்சயமா 100க்கு 100 வெற்றி பெறுவோம் அப்படிங்கிறத முழுசா நம்புறேன். தென் தமிழகத்துல ஃபுல்லா காங்கிரஸ் இப்ப வந்து பக்கத்துல இருக்கிற அந்த 3 மாநிலங்கள்ல ஸ்ட்ராங்கா இருக்குன்றத நம்ம பாக்குறோம்ல. ஸோ 2029 இப்போ இங்கேயும் காங்கிரஸ் ஜெயிச்சிச்சுன்னா அப்ப தென் தமிழகம் ஃபுல்லா காங்கிரஸ் வின் பண்ணா அவங்களோட கை ஓங்குற மாதிரி தானே. ஸோ அது எந்த அளவுக்கு சாத்தியக்கூறு, நீங்க எந்த அளவுக்கு வந்து அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்விகள் கண்டிப்பா இப்பயே இருக்கு. ஸோ இப்போ இந்த மேகதாது அணை இல்லை, இப்போ திருப்பியும் DK சிவகுமார் அவரும் வந்து பொசிஷன் அவர் இப்போ எடுத்துக்க போறாரு சிஎம் அப்படின்னும் போது இங்கே நிறைய குளறுபடிகள் இருக்கிற மாதிரி இருக்கு. இது என்ன குளறுபடி? ஃபர்ஸ்டே வந்து எலெக்ஷன் நடந்து முடிஞ்ச உடனே 2.5 வருஷம் இவரும் 2.5 வருஷம் அவரும் அப்படிங்கிறது அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு ஒப்பந்தம். ஆமா, அது அதன்படி இன்னைக்கு அவர் ஆசீர்வாதம் வாங்கியிருக்காரு, அவரும் பிளஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அதன்படி தான் அவங்க போறாங்க. இதுல வந்து சலசலப்போ இல்ல பதவிக்காக ஏதோ ஒண்ணு பேசிக்கிட்டோ அந்த மாதிரி இல்லையே. அதனால இதை வந்து ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான அரசியலா பாக்குறேன். அதே மாதிரி மேகதாதுன்றது வந்து இன்னைக்கு இல்லை, இது பல ஆண்டு காலமா தொடர்ந்து வருது. நீங்க சொன்னது போல அதுக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்கணும், வைக்கல அப்படிங்கிறது ஒரு வருத்தம் எனக்கு இருக்கு. ஸோ அதையும் சரி செய்வாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இப்போ அந்த சித்தராமையா DK சிவகுமார் அவங்களுக்குள்ள அந்த 2.5 வருஷம் அந்த மியூச்சுவல் அக்ரிமெண்ட்ல இப்ப இவர் அடுத்த 2.5 வருஷம் இப்ப இவர் கண்டினியூ பண்ண போறாரு, அதனால அங்க செட்டில். இப்போ நெக்ஸ்ட் இங்க டிவிகேல இருக்கிற விஜய் அவர்கள் இப்போ வேற ஸ்டேட்ஸ்ல எல்லாம் போயிட்டு இப்போ முன்னாள் வந்து ஸ்டாலின் ஐயா வந்து எல்லாரோடையுமே இப்போ வந்து ஒரு நல்ல வந்து ஒரு சுமூகமான ஒரு உறவு இருந்தது. லைக் பினராயி விஜயன் அவர்கள் ஆகட்டும் சரி, இங்க கர்நாடகால இருக்கட்டும் சரி, எல்லா இடத்தையும் ஒரு சுமூகமான ஒரு உறவு இருக்கு. இங்கே விஜய் வந்து பிரஸ் மீட் பண்றதுக்கு அவ்வளவு யோசிக்கும் போது மற்ற மாநில அமைச்சர்களோட ஐ மீன் முதல்வர்களோட எந்த அளவுக்கு வந்து அவருக்கு ஒரு நல்ல வந்து ஒரு இணக்கம் இருக்கும்? நான் என்ன நினைக்கிறேன்னா, பேச்சு திறமை அப்படின்னு வச்சு ஒருத்தவங்களை வந்து கணிக்க முடியாது, செயல்திறன் ஒண்ணு இருக்கும். ஸோ அதன்படி அவரோட செயல்திறன் எப்படி இருக்குன்றத இந்த 18 நாள்ல நம்ம பார்க்கலாம், இன்னும் பார்க்க தான் போறோம். ஸோ ஒரு மீடியாவை சந்திக்கலன்னா நம்ம இது வரைக்கும் பிரதமரையே நம்ம கேள்வி கேட்கல. பிரதமர் இந்த நாட்டை ஆள்றவர், அவர் எத்தனை மீடியாவை சந்திச்சிருக்காரு? எந்த மீடியாவது பேசியிருக்காரா? அதையே நம்ம கேட்க தவறுறோம். மேம் அது ஒண்ணு, நீங்க பிரதமர் ஓகே, ஆனா இங்க இருக்கிற வந்து முதலமைச்சர்கள் யாரா இருந்தாலும் போய் பிரைம் மினிஸ்டரை மீட் பண்ணிட்டு வரும்பொழுது அது ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கிரியேட் பண்ணுன்றது நமக்கு தெரியும். அப்படி இருக்கும் பொழுது எல்லாருமே செய்தியாளர்களை சந்திக்கிறது இங்க வந்து ஒரு அது வந்து ஒரு கல்ச்சர்டான ஒரு விஷயம் இல்ல. நம்ம இப்படியே பழகிட்டதுனால அவங்களும் அப்படி இருக்கணும்னு நினைக்கிறதும் தவறுதான். ஸோ அது மாத்தி யோசிப்போமே. நம்ம பிரதமர் அவர்கள் வந்து ஒரு நாட்டுக்கு போய் பிசினஸ் விஷயமா பேசுறோம் அப்படிங்கிறத சொல்றாங்க. அங்க என்ன பேசுனாங்கன்றத வந்து இங்க இறங்கினோன்னு சொல்லிடுறாங்களா, இல்ல பாராளுமன்றத்துல அவங்க பேசுறாங்களா? எதுவுமே கிடையாது. 12 ஆண்டு காலம் ஓடி போச்சு. 12 ஆண்டு காலமும் இத்தனை ஊடகங்களும் யாராவது கேள்வி கேட்டிருக்கோமா? அந்த மீடியாவுக்கு பதில் சொல்லியிருக்காரா? கிடையாது. ஆனாலும் வந்து நல்லாட்சி புரியுறாருன்றத நம்ம சொல்லிக்கிறோம், சரியா? அப்படின்றதுனால இப்ப இந்த 1 மாசம் கூட ஆகாத ஒரு சிஎம்க்கு நீங்க பேசல, நீங்க செய்யல அப்படிங்கிறத விட சொல் செயலை விட செய்யும் செயலே சரியா இருக்கும் அவரு நினைச்சிருக்கலாம். ஸோ அதன்படி நடக்குதோ அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். அப்போ பிரஸ்ஸை மீட் பண்ணாதது ஃபைன், வெல் அண்ட் குட், we are okay with it அப்படின்ற மாதிரி தான் நான் என்ன கேட்கறேன்னா, இப்ப என்ன நடக்க போகுது, இப்ப என்ன பட்ஜெட் போட்டிருக்காங்க, இந்த பட்ஜெட் வழியா மக்களுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க, இதெல்லாம் வந்து அவங்க ஒரு ஹோம்ஒர்க் பண்ணியிருப்பாங்க, பெரிய மூத்த தலைவர்களை கன்சல்ட் பண்ணியிருப்பாங்க. அதன்படி அவங்கவுங்க ஒரு விஷயத்த செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ செஞ்சு முடிச்சு இதுல ஏதாவது குத்தம் குறை இருக்குன்னா அப்ப நம்ம கேட்கலாம். அப்ப வாயை திறந்துதான் ஆகணும், தப்பிச்சு போக முடியாது. ஏன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அப்படின்னும் போது அப்பயும் அவர் சொல்ல முடியலன்னா அப்ப நம்ம இந்த கேள்வியை கேட்கலாம். இப்பயே இந்த கேள்வி கேட்டு ஏன் அப்படின்றது தான் சரியான நிலைமை. காங்கிரஸோட நிலைப்பாடு என்ன?
எப்போதுமே வந்து எந்த கட்சி இப்போ நம்ம இந்த டிஎம்கேல இருந்து வெளில வந்து அவங்க துரோகம்னு சொல்லிட்டாங்க, வெளியில வந்து அடுத்த நாளே நீங்க டிஎம்கேக்கு அகைன்ஸ்டா வந்து ப்ரொட்டஸ்ட் எல்லாம் இறங்குறீங்க. ஸோ இது எந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடை குறிக்குது அப்படின்றத நம்ம யோசிக்கணும். நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்குங்க. இது வந்து காங்கிரஸோட நிலைப்பாடு. இப்ப நாங்க வந்து போய் சண்டை போடுறதுக்கு யாரையும் பிடிச்சு இழுக்கல. நாங்க வெளியில வரோம் அப்படின்னா, இப்போ எல்லாருமே அவங்கவங்க அவங்களோட கட்சியை பலப்படுத்தணும்ன்றது வந்து நார்மல் உண்டான விஷயம். ஸோ இவ்வளவு நாள் இது தாமதமே. எனக்கு அது வந்து நிறைய மீடியால நான் சொல்லியிருக்கேன். ஏன் ஓப்பன் டாக் வந்து நிறைய தலைவர்கள் கிட்ட கூட நான் சொல்லியிருக்கேன். இத்தனை ஆண்டு காலம் நம்ம வந்து தமிழ்நாட்டுல கால் ஊனாததுக்கு என்ன நீங்க பரிசீலனை பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்ப இதை யோசிச்சிருக்காங்கன்றது பெரிய விஷயம். ரெண்டாவது, இதுல இதே மாதிரி என்னோட குமுறல் மாதிரியே எத்தனை தொண்டர்களுக்கு இருக்கும் அப்படின்னும் போது வெளியில வந்திருக்கோன்ன உடனே அவன் நிச்சயமா வந்து தேங்காய் உடைச்சி பூசணிக்காய் உடைச்சு கொண்டாடுவான். ஸோ அப்ப அந்த வார்த்தை ஜாலங்கள், வார்த்தை கணைகள் வேகமா வரும்போது அந்த வார்த்தைகள் தலைவர்கள் கிட்ட இருந்து வருதோ இல்லையோ, சின்ன சின்ன தொண்டர்கள்ல இருந்து உண்மையான பற்றாளர்கள் கிட்ட இருந்து வெளியே வரதான் செய்யும். ஸோ அதனுடைய வெளிப்பாடு தான் இது. அதனால வந்து இது இப்படி அப்படின்னு நம்ம சொல்றது வந்து சரியில்லை. ஆனா நல்ல ஒரு பொசிஷன்ல இருந்தாங்க. நம்ம வந்து டெப்டி சிஎம் சொல்லலாம் முன்னாள். அவங்களும் சரி, அவங்களோட வார்த்தைகள்லாம் வந்து பதவி ஏற்ற ஒரு 4-5 நாள்லயே பாத்தீங்கன்னா சட்டமன்றத்துல அவர் போட்ட விஷயங்கள்லாம் ஆச்சா பூச்சான்ட்டு இதெல்லாம் வந்து எந்த ஒரு மெச்சூரிட்டியை குறிக்குது. இப்போ காங்கிரஸ்ல இந்த வாட்டி இந்த எலெக்ஷன்லயே எதிர்பார்த்த நிறைய பேர் எங்களுக்கு சீட்டு கொடுக்கல, எங்க கட்சிக்குள்ளேயே நிறைய பூசல் இருக்கு, நிறைய பேருக்கு வந்து ஒரு காம்ப்ரமைஸ்ல போயிருக்காங்க, எங்க பைசா கிடைக்குதோ அங்கதான் போறாங்கன்னு சொல்லிட்டு ஜோதிமணி மேம வந்து எவ்வளவு விஷயங்கள் அவங்க சொன்னதும், மாணிக்க தாக்கூர் அவரு பேசுனதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தானே இருந்தோம். இப்போ உங்களுக்குள்ள அந்த கட்சி பூசல் எல்லாம் நின்றுச்சு. ஏன் இந்த பதிவை நானே போட்டிருந்தேன். எலெக்ஷனுக்கு யார் யார் கேண்டிடேட்னு சொல்லிட்டு அறிவிச்ச 1 மணி நேரத்துல என்னோட பதிவுகள் இப்படிதான் இருந்துச்சு. இங்க வந்து என்ன ஒர்க் பண்ணா கிடைக்கும், அப்ப வந்து பணமும் ஆள் பலமும் தான் இங்க வந்து ஒருத்தங்களை நிர்ணயிக்குதான்னு சொல்லிட்டு நானே போட்டேன். இது எல்லா சேனல்லையும் சரி, நியூஸ் இந்தியன் எக்ஸ்பிரஸ் வரைக்கும் வந்துச்சு. ஸோ இது வந்து கட்சிக்குள்ள இருக்க விஷயத்த பகிரங்கமா நாங்க கேட்கதான் செஞ்சோம். ஆனாலும் சில விஷயங்கள் எதனால நடந்ததுன்றத எங்களுக்கு தெரிவிச்சாங்க. ஸோ அதன்படி இன்னமும் நாங்க கட்சியில தான் இருக்கோம். கட்சியில இருந்து இன்னும் கடுமையா உழைப்போம். இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இவ்வளவு நேரம் வந்து எல்லா கேள்விகளுக்கும் ரொம்ப பொறுமையா எங்களுக்கு அழகா விவரிச்சீங்க. உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி. கிரெடிட் கார்டு ஓவர் ஜீவா மல்டிபிள் இஎம்ஐ ஸ்ட்ரெஸ். இனி ஒரே இஎம்ஐல ஈஸியா மேனேஜ் பண்ணலாம். பவர் ஆஃப் ஒன் இஎம்ஐ.